Hi friends, welcome back to my channel Chalo the Cooking Foodie. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேங்கிறத சொல்கிறேன். ஒரு கப் அளவு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன், வீட் ஃப்ளார். இந்த கப்லேயே வந்து நம்ம ஓட்ஸும் அளந்து எடுக்க போகிறோம். அடுத்ததாக வந்து அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரும்பு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன், ப்ரௌன் சுகர். அடுத்ததாக பட்டர் வந்து 200 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் ஹோம்மேட் பட்டர் 100 கிராம்ஸ், அப்புறம் கடையிலேருந்து வாங்கின பட்டர் 100 கிராம்ஸ், அந்த மாதிரி 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஓட்ஸ் ஒரு மீடியம் சைஸில் முட்டை வந்து எடுத்திருக்கேன். அதுதான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட், அது இருந்தால் எடுங்க, இல்லாட்டி வேண்டாம். இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டரை நம்ம எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது, நல்லா கோல்டு பட்டர் தான் எடுக்கணும். ஒரு மணி நேரம் கிட்ட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கட்டி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறமா இது இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். இது நல்லா வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும், லைட்டாக க்ரீமி ஆகிற வரைக்கும் இதை அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆன அப்புறமா இதில் ப்ரௌன் சுகர் நம்ம வச்சுருக்கோம்லே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். ஜாகரி சிரப்பாக கூட பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட் பிஸ்கெட்டில் பண்ணும்போது அந்த மைதாவோட டேஸ்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது இருந்து ஆட் பண்ணால் போதும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் ஆட் பண்ணிட்டு கூட அந்த ஒரு முட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு முட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம்லே அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவு ஓட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோல்டு ஓட்ஸும் ஆட் பண்ணலாம், இன்ஸ்டன்ட் ஓட்ஸும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக நம்ம 1.5 கப் அளவு ஓட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம மீதி இருக்கிற ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற அரை கப் ஓட்ஸும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் பீட்டர் இல்லாமல் விஸ்க்லேயும் கூட பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் வந்து பண்ண முடியும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா வந்து நான் எனக்கு ஆட் பண்ணல. உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்தது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி நம்ம கடையிலேருந்து வாங்கின பிஸ்கெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே ஒரு அரோமாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் பிஸ்கெட்ஸ்க்கு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த டோ வந்து நம்ம 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்கணும். ஃப்ரீசர்லலாம் கிடையாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங்க்கு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டோ ரெடியாக இருக்குது, பேக்கிங் ஷீட் போட்டு ட்ரேவும் ரெடியாக இருக்குது. ஓவனும் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டோவை வந்து நம்ம எடுத்துகிட்டு கையில் நல்லா வந்து உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து எந்த மாதிரி வேணாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். குக்கி கட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா மூன் ஷேப்பு, ஸ்டார் ஷேப் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மலாக ரவுண்டாக கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். பட்டர் பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஃபோர்க் வச்சு நான் நார்மலாக இப்படி அமுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபோர்க்கை வந்துட்டு லைட்டாக கோதுமை மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துட்டு ஈஸியாக டிசைன் பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரி எல்லா குக்கீஸும் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேட்ச் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஓவனில் வந்து வச்சிடலாம். ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக சேம் 180 டிகிரி செல்சியஸில் வந்து 10 to 13 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எனக்கு 13 நிமிஷத்தில் வந்துட்டு குக்கீஸ் எல்லாமே வந்து சைடெல்லாம் நல்லா ப்ரௌன் கலராகி கிடச்சிருச்சு. இது வந்து நல்லா ஆறுன அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வந்துட்டு சாஃப்டாகவும் குக்கீஸ் மாதிரி சூப்பராக வந்துருக்கும். அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்னிங் டைமில் பாலை டிப் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு குக்கீஸாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
நம்ம இன்றைக்கி எடுத்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேக்கெட் அளவான குக்கீஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக 12+12 24 குக்கீஸ் வந்து எனக்கு கிடச்சிது. நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 10 to 15 டேஸ் வந்துட்டு எதுவுமே ஆகலை எனக்கு. ஸோ தாராளமாக 10 to 15 டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வந்து நம்ம சூப்பரான ஓட்ஸ் குக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு ரெசிபி வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.